நம்ம வந்துட்டு இன்றைக்கி 9 ஹெட் croquis எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் அதை எப்படி வரைகிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். ஸ்கேல், பென்சில், மார்க்கர், எரேசர், மார்க்கர் அப்படி இல்லைன்னா ஷார்ப்பே இருந்துச்சுன்னா இட் would be so better. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி மார்க்கர் வச்சே பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்மளோட பேப்பரில் 9 inches மார்க் பண்ணிக்கணும். 1 inch மார்க் பண்ணி 9 inches மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் அது மேலே ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண ஒரு இன்ச்லேயுமே வந்துட்டு ஹாரிசான்டல் லைன் போடணும். ஓகேங்களா? ஸோ நேராக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வரையவே ஆரம்பிக்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப பேசிக். நம்ம 9 inchesக்கு மார்க் பண்ணிக்கணும், அது மேலே ஒரு வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சுக்கும் ஹாரிசான்டல் லைன் வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5ன்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த பாடி வந்துட்டு ஒரு லைனுக்கு நேராக வரும். ஸோ இட் would be easy to identify which place it is coming, like in which line it is coming. ஓகேங்களா? ஸோ எந்த லைனில் அது வருதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு இதை மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் யூர் அ பிகினராக இல்லை, இது 2-3 டைம் நான் வரைஞ்சிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட வரைஞ்சிக்கோங்க. இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த ஹிப்பு ஏரியா, அதுதான் வேஸ்ட். ஓகேங்களா? எழுத போகிறோம். ஸோ பஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஏன்னா அது நம்ம கடைசியில் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேஸ்ட் வந்துட்டு எப்படி வரையணும், அந்த லைன் இருக்குது இல்லையா, அதில் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பாயிண்ட்டையும் ஷோல்டர் பாயிண்ட், அந்த 2 இன்ச் பாயிண்ட்டையும் சேர்த்துருங்க. ஓகேங்களா? ஒரு டப்பா மாதிரி வரும் அப்படியே. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட லோவர் பார்ட் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ அந்த லோவர் பார்ட்டை வரைகிறது வந்துட்டு அந்த கிராச் வரைக்கும் நம்ம வரைய போகிறோம். ஸோ அதுக்கு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நேராக ஒரு லைன், 4th லைன் வரைக்கும் நீங்கள் நேராக போட்டுக்கோங்க. ஒரு கோல் போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த லைனை அப்படியே அந்த நம்மளோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே அந்த லைனை ஒட்டி அந்த காவை வரைஞ்சிக்கோங்க 2 பக்கமும். வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கிராச் வரும். ஸோ அந்த 4th லைனுக்கு கொஞ்சம் கீழே தான் கிராச் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப்ங்கிற பாருங்க, மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லைன்னா இந்த ஹைஃபன் சிம்பிள் இருக்குல்ல, அது அந்த மாதிரி சும்மா சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, இல்லைனா புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தைஸு, அப்புறம் நீஸ், அப்புறம் காஃப்ஸ், அப்புறம் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ளோர். ஓகேங்களா? இதுதான் அடுத்தடுத்து இருக்கிறது. 5th 6th 7th 8th 9th 10th இதுதான் அடுத்தடுத்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம நீஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீஸு, இந்த ஜாயிண்ட் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, நீஸு, ஆங்கிள், அப்புறம் ரிஸ்ட்டு, அப்புறம் எல்போ, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சர்க்கிள்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ நீஸுக்கு உங்களோட க்ராச் பாயிண்ட்லேருந்து அந்த 4th மேலே ஒரு பாயிண்ட்டு எண்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பேக்கோட இதை. ஸோ அது அந்த பாயிண்ட்டுக்கும் க்ராச் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு சர்க்கிள். உங்கள் நீஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய சர்க்கிளாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கீழே 8th லைனில் ஆங்கிளுக்கு போட்டுக்கணும் நீங்கள். அது வந்துட்டு உங்கள் நீஸ்க்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி போடுங்க. அந்த நடு லைன் இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் குட்டியாக போட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்தக்கப்புறமா நம்மளோட ஃபீட் நம்ம வரையணும், பாதம் வரையணும். ஓகேங்களா? ஸோ பாதம் நம்ம எப்போவுமே வரையும் போது ஒரு ஃபேஷன் ஃபிகருக்கு நம்ம வரைகிறோன்னா ஒரு ஹை ஹீல்ஸ் உள்ள ஒரு ஃபீட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே நார்மலாக நீங்கள் எதில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் an outline. ஸோ ஜஸ்ட் கோனா ட்ரா லைக் தேட். அந்த ஒரு டப்பா மாதிரி போட்டு நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ 8யும் 9யும் சேர்க்குற மாதிரி நம்ம வரையணும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கை ரீஜன் மறந்தே போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ கை மிஸ்ஸிங்காக இருக்குது. கை ரீஜனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேஸ்ட் அப்படின்னு எழுதிருப்போம் இல்லையா, சைடில் 3rd லைன் கிட்ட வேஸ்ட் வரும். ஸோ அந்த வேஸ்ட் பக்கத்தில் தான் எல்போ வரப்போகுது. அதே மாதிரி க்ராச் பக்கத்தில் தான் ரிஸ்ட் வரப்போகுது. க்ராச்சுக்கு நேராக ரிஸ்ட்டு, வேஸ்ட்டுக்கு நேராக எல்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வேஸ்ட் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே அப்படியே அந்த லைனை ஒட்டி மேலே சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க எல்போ அளவுக்கு. அதுக்கப்புறமா க்ராச்சுக்கு, அதாவது நம்ம க்ராச் பாயிண்ட்டுக்கு நேராக 2 பக்கமும் சின்னதாக ஒரு சர்க்கிள் ரிஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கப்புறமா நம்மளோட ஃபிங்கர்ஸ் டிப்பு டச் ஆகிற இடம் 5th லைனில் டச் ஆகணும். ஸோ நம்மளோட 5th கோடு போட்டிருக்கோம் இல்லையா, தைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோடில் தான் நம்மளுக்கு டச் ஆகணும். ஸோ டச் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க 2 சைடும். இதை பண்ணிட்டக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போது நான் வரைகிற மாதிரியே வரைங்க. இந்த ஒரு கோடு போட்டு திருப்பி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு, அப்படியே அந்த பக்கம் ஒரு கோடு, அப்படியே இந்த பக்கம் ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஸோ மாதிரி போட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ரொம்பவே பிகினர் இல்லை, எனக்கு ஆல்ரெடி கை கால்லாம் வரைய நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அப்போ டீட்டெயில்டாக ஃபிங்கர்ஸ் வரைஞ்சி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் பிகினருக்கு வீடியோ போடுறதுனால நான் பிகினர்ஸ்க்கே நான் வரைகிறேன் இப்போது. ஸோ ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் இந்த பக்கம் ஒன்று, இட்ஸ் கோனா பி வைட் வி, அண்ட் அப்புறமா திருப்பி நேராக உள்ள ஒன்று, திருப்பி இன்னொரு வி, அப்புறமா அந்த இதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு 2 சைடும் வரைஞ்சக்கப்புறமா இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம மார்க்கர் வச்சு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கர் வச்சு அது மேலே பண்ணும்போது தான் நம்ம டீட்டெயில்டு ஒர்க்கு 2 டீட்டெயில் ஒர்க் தான் ஆட் பண்ணுவோம். பெரிய டீட்டெயில்டு ஒர்க்லாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ இது மேலே அப்படியே வரைஞ்சிட்டு வரணும். ஸோ இது நீங்கள் வரையும் போது நீங்கள் நார்மலி பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் நீங்கள் அது மேலே ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் வரையும் போது, இது டெம்ப்ளேட் தான் இல்லையா, ஸோ அது கீழே வச்சு தான் நம்ம ஒரு பேப்பருக்கு கீழே வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது மேலேயே அப்படியே நம்ம ட்ரெஸ் எல்லாம் வரைய மாட்டோம். இது சும்மா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ட்ரேஸ் பண்ணணும் இது மேலே வச்சு. அதுக்கு தான் இது யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஒரு டீட்டெயில் ஒர்க் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன். அந்த ஒரு கர்வ் வருது இல்லையா, ஷோல்டருக்கும் நெக்குக்கும் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி, 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி, அது நெக்லைன். ஓகேங்களா? அது வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நான் பஸ்ட்டு வரைகிறேன். இப்போ தான் அந்த பஸ்ட் ஏரியாவை வரைகிறேன். நான் கரெக்டாக நான் பஸ்ட்னு எழுதுகிற இடத்துல வரைகிறேன். நான் ஒரு கப்பு மாதிரி நான் வரைகிறேன். ஸோ அதுதான் பஸ்ட். அதுதான் பஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இதே இந்த ரெண்டு டீட்டெயில் ஒர்க் தான். இப்போது நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிளாக நம்ம வரைஞ்சோம் இல்லை ஜாயின்ட்ஸ்க்கு, அது நம்ம இப்போ வரையவே கூடாது. அதை வரைஞ்சிங்கன்னா அது அப்படியே லைக் அப்ரப்டாக தெரியும் வெளியே. சரி, இவங்க டெம்ப்ளேட் வச்சு வரைகிறாங்க அப்படிங்கிறது அப்ரப்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்க்கிளாக இருக்கும்போது நம்ம ஃப்ளாட் ஸ்கெட்ச் வரையும் போது இட் வுட் பி அ லிட்டில் கன்ஃபியூசிங் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம டிசைன் அப்படி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு, சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த சர்க்கிள்ஸ் நம்ம வரையக்கூடாது. வி ஆர் ஜஸ்ட் கிவிங் தி அவுட்லைன். ஓகேங்களா? அந்த அவுட்லைன் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அவுட்லைன் மட்டும் வரைஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ அந்த அவுட்லைன் வரைங்க. அண்ட் மொத்தமாக வரைஞ்சக்கப்புறமா டோன்ட் ஃபர்கெட் டு ரீகால் எவ்ரிதிங். இது நான் எப்போவுமே சொல்கிறது தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 ஹெட் croquis இப்போ நீங்கள் ஒரு தடவை போடுறீங்க, திருப்பி ஒரு மாதம் கழித்து போடணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு மறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளாட் ஸ்கெட்ச் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்போது ஓகே, நோ வரிஸ், நீங்கள் வரியே பண்ணிக்க வேண்டாம், அது டக்குன்னு போய் உங்கள் மண்டியில் போய் உட்காந்துரும். ஓகேங்களா? பட் வென்எவர் லைக் நீங்கள் வந்துட்டு இது பத்திரமா வச்சுக்கோங்க. ஐ வுட் பர்ஃபெக்ட்லி டெல் திஸ், ஐ வுட் ரியலி ப்ரெஷர் ஆன் திஸ், பிகாஸ் நீங்கள் வந்துட்டு மாதக்கணக்கு கழித்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீகால் இட் ஒன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.